விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிக்கிறவங்க கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை கட் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் புதுசா முன்னெடுத்து வைக்கணும். அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கூட நான் சொல்லல. அவர் வந்து சுயமா முடிவெடுத்து மக்களுக்காக ஒரு தலைவனா வெளியே வந்து செயல்படணும். கரூர்ல நிறைய இழப்புகளை சந்தித்த மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் கூட விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கல. உண்மையா சொல்றேன், எல்லாருடைய குறிக்கோளும் ஒண்ணுதான். இப்போது இருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் எல்லாருக்கும் இருக்கு. அது டிடிவி அண்ணனுக்கும் இருக்கு, விஜய்க்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. பாஜக அதிமுக எல்லாருமே அதை தான் நோக்கி பயணப்படுறாங்க. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்படுறது தான் சிறப்பா இருக்கும். அதுதான் சரியா வரும். விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிக்கிறவங்க கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல.